இவனுங்க எல்லாம் எவன் ரேஷன் அரிசி எல்லாமே சேர்ந்து கூட்டு போட்டு என் பையனை வெட்டிட்டாங்க. எதுக்கு இப்படி பண்ணாங்க சொல்லு. என் பையன் உண்மையான கஞ்சா கடத்தினானா சொல்லுவாங்க. உண்மையான கஞ்சா கடத்த எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? எங்களுக்கு கோடி கணக்கு சொத்து இருக்குது. நாங்க கஞ்சா கடத்த வேண்டிய அவசியம் இல்லை. வேணும்னா பொய் கேஸ் போடுறதுக்கு மறுபடியும் வெளியே வந்தான். பெயில இருந்து வெளியே வந்தான். சரி உள்ள இருந்தா ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும்ட்டு வெளியே வந்தான். வந்த உடனே கோர்ட்டுக்குள்ளே பிடிக்கிறாங்க. குண்டாசு முடிஞ்சு வெளியே வரான். கையெழுத்து போடலன்னு மறுபடியும் ராவடி பண்ணி பெயில் கேன்சல் பண்றேன்னு சொல்லி பண்ணி ஜட்ஜி வந்து கையெழுத்து போடுன்னு சொன்னா இப்ப என் பையனுக்கு என்ன பாதுகாப்பு? இப்ப என் பையன் செத்துட்டான். இப்ப என் பையன் போலீஸ்காரன் தருவானா? இல்ல அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு புருஷன் சம்பாரிச்சு போறது அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சம்பளம் தருவாங்களா? போலீஸ்காரன் கேஸ் போட்டானா அவன் சம்பளம் வந்து பொண்டாட்டி தருவாங்களா? இல்ல அவன் பையன் படிக்கிறதுக்கு எங்க ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா? என்ன பண்ணுவான்? எதுக்கு இப்ப பண்ணாங்க? கூட வந்து பக்கத்து வீட்டுக்காரன் தான் வந்தான். அவன் வந்தான் டான்ஸ் ஆடுறான். என் பையன் வந்து வேடி பார்த்துட்டு இருந்தான். அப்படியே கொஞ்சம் பழகிட்டு என்ன பண்ணிட்டான், உன் வீட்டு மேலே வந்து ஒரு லோனு போட்டு கொடு, நம்ம 2 பேர் கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்தது. அவன் வந்து எனக்கு ராவடி பண்ணான், எனக்கு கார் வாங்கணும், காசு கொடு அப்படின்னா. சரின்ட்டு நான் லோனை போட்டு 10 லட்ச ரூபா கொடுத்தேன். 10 லட்ச ரூபா வந்து அவன் பணம் கேட்குறான், இவன் பணம் கேட்குறான்னு சிலதரை வந்து வாங்கிட்டு பணம் கேட்டதுக்கு மிரட்டுறான். மிரட்டிட்டு கொண்டுடுவேன் பிடிச்சிடுவான்னு சொல்லி சரி பணம் போனாலும் போயிட்டு போகுது. என் பையனை கல்யாணம் பண்ணி வெளியூரில் வச்சோம். வெளியூர்லேருந்து நீ என்ன அங்கே போய் இருக்கிற இங்கே வா அப்படின்னா உண்மையில் உன்னை போடுறேன் பிடிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து என் பையனை வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. இதில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பிரச்சனைனால அந்த எதிரிங்க வந்து தான் இவனை கொண்டுருக்குறாங்க. என் பையன் கொண்டான்னு சொல்லிட்டு இப்போ அந்த கேஸில் ஜாயின் பண்ணிட்டான். சரி உள்ள ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும், சேஃப்டிக்கிட்ட இருக்கட்டும்னு விட்டுட்டான். இப்போ வெளியே வந்து கையெழுத்து வேணுமுனே போலீஸ்காரங்க வந்து கஞ்சா கேஸ் போட்டால் என் பையன் உண்மையான கஞ்சா கடத்தினானா சொல்லு. போட்டேன் 1 வருஷம் குண்டாஸ் போட்டு வெளியே வந்தான். கையெழுத்து அதுக்குள்ள 1 மாதம் தான் போட சொன்னாங்க. 1 வருஷம் உள்ளே வந்துட்டு வந்துட்டான். கையெழுத்து போட முடியல. இப்போ வெளியே வந்தான் இல்லை, மறுபடியும் வந்து கோர்ட்டு வாசலே பிடிச்சா கோர்ட்டு என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு சொல்லு பார்க்கலாம். அவங்க மனைவி வந்து கோர்ட் என்ன பண்ணுச்சு? மேல காட்டிக்கிறதுக்கோசரம் நீ வந்து என் பையனை வந்து இப்படி பண்ணாங்க. நீ கையெழுத்து போட்டுதான் ஆகணும், எல்லாம் பெயில் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு என்ன நீதி வந்து அந்த கிச்சு குவாலிட்டேஷன் சரியில்லை. சில ரவுடிகளுக்கு தான் வந்து பாதுகாப்பு தராங்க. இதை நினைச்சிருந்தாக்கா இதை மறந்து இந்த பிரச்சனை நடக்காத அளவுக்கு பாத்துக்கலாம். கை வெட்டி செயல போட்டு ஆஸ்பத்திரியில இருக்குது. 2 பேத்தையும் வெட்டுறாங்கன்னா அது என்ன ஒரு குடும்பத்துல பொய் வழக்கு கஞ்சா கடத்தல்னு சொல்லி போட்டுருக்காங்க. அதுக்கு வச்சு அவனை பிடிச்சதே கோர்ட்ல தான் பிடிச்சிருக்காங்க. அந்த தேதி அவன் குழந்தை பிறந்த நாள் அன்னைக்கு பிடிச்சிருக்காங்க. குழந்தை பிறந்த நாள் அன்னைக்கு அவன் போய் கஞ்சா வித்துட்டு இருப்பானுங்களா? கோர்ட்ல இருந்து யாராவது கஞ்சா வைக்க முடியுங்களா? குடும்பம் எவ்வளவு ஒரு இதான பெரிய குடும்பம் தெரியுங்களா உங்களுக்கு? கஞ்சா கேஸ்னு சொல்லி பொய் கேஸ் போட்டாங்க. அதுலயும் வந்து அவன் வந்து ஜாமீன்ல வந்துட்டான். அதுல வந்து என்னன்னா ஜாமீன்ல வந்துருவானு கையெழுத்து போடக்கூடாதுன்னு மறுபடியும் குண்டாஸ் அடிச்சாங்க. குண்டாஸ் அடிச்சோன்னா 60 நாள் குண்டாஸ்ல தான் இருந்துட்டு வந்தான். அப்ப இருந்துட்டு வரும்போது கையெழுத்து போட முடியல. மறுபடியும் வந்து இப்ப கையெழுத்து போடல, மறுபடியும் கேஸ் போடுங்கன்னு சொல்லி மறுபடியும் அதே கேஸ் கொண்டாந்து கோர்ட்ல நிறுத்துறாங்க. போலீஸ்காரங்க அப்படி நிறுத்துறாங்க. மறுபடியும் நிறுத்தினோன்னா அவன் மறுபடியும் அங்க வந்து பெயில் கேன்சல் ஆயிடுச்சு. மறுபடியும் ஹைகோர்ட்ல போட்டு மறுபடியும் ஜாமீன் பெயில் வாங்கி 30 நாள் கையெழுத்து போட்டே ஆகணும்னு மறுபடியும் கொண்டு வந்துருக்காங்க. இந்த கஞ்சா கேஸ்ங்கிறது 3 மாசம் 4 மாசம் கொண்டாந்து இழுத்து விட்டுருக்காங்க. இப்ப இன்னைக்கு வந்து ஃபேமிலியோட வந்ததுன்னு சொன்னாங்க. வைஃப் வந்து லாயருங்க, ஒரு லாயருங்க. இதுல பாருங்க, இந்த இதுல பாருங்க, இந்த பேட்டி ஏற்கனவே அவங்க கொடுத்திருக்காங்க. கோர்ட்ல பிடிச்சிருக்காங்கன்னு பேட்டி கொடுத்திருக்காங்க ஏற்கனவே. அந்த ஜட்ஜ் முன்னாடியே பிடிச்சிருக்காங்க. ஒரு ரியாக்ஷனும் கிடையாது, ஜட்ஜும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.